ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஜோனா, தேங்க்யூ சோ மச் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஏன்னா அந்த சாங்ஸ் இப்பெல்லாம் அப்படிப்பட்ட அருமையான பாடல்களை நாம் கேட்பதும் கிடையாது, பாடுவதும் கிடையாது. ஆகவே அந்த நல்ல அர்த்தம் நிறைந்த பாடல்களை பாடுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த வேத பாட நேரத்திற்காக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஒருவேளை அநேகரை எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் ரெகுலராக வருவதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது இருக்கிற உங்களுடைய வாஞ்சையை காண்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து கனப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், the Bible study is not for information, it's for transformation. நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றவில்லை என்று சொன்னால், அது உருமாற்றப்படவில்லை என்று சொன்னால், இந்த பாடவேளை பயனற்றவைகளாய் போய்விடும். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவதற்கும், அதன் மூலமாக எந்தெந்த பகுதிகளை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த பாடவேளை பயனற்றது. ஆகவே அந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின அந்த நிருபத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 4 அதிகாரங்களை படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். முதல் 2 அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தான் அப்போஸ்தலனாக ஆண்டவரால் நியமிக்கப்பட்டார் என்றும், அந்த அவர் பிரசங்கிக்கின்ற அந்த சுவிசேஷம், அந்த செய்தி ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் யூத மார்க்கத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலன் அல்ல, அவருடைய ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல என்கின்ற ஒரு தவறான போதனையை கலாத்திய சபைகளிலே இருக்கின்ற விசுவாசிகள் மத்தியில அவர்கள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அதை எதிர்த்து அதற்கு விரோதமாக பவுல் தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே கூறுவதை அந்த 2 அதிகாரங்களை பார்த்தோம். 3வது 4வது அதிகாரங்களில எவ்விதமாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையின் முக்கியத்துவம் எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து அவர் அந்த 2 அதிகாரங்களிலுமே அவர் எழுதுவதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு அது எவ்வளவு முக்கியம் என்பதையும் குறித்து, விருத்த சேதனத்தை காட்டிலும் கிருபை ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிற்கு அவசியம் என்பதை குறித்து அந்த 3-4 அதிகாரங்களிலே அவர் எழுதுவதை பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் சித்தமானால் 5வது அதிகாரத்திலே எத்தனை வசனங்களை படிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ அத்தனை வசனங்களை நாம் படிக்க முற்படுவோம். முதல் 5 வசனங்களில் 6 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் அதை வாசிக்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் என்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று இந்த பகுதியிலே பவுல் எழுதுகிறார். ஒருவேளை இந்த முதலாவது வசனமானது அந்த 3-4 அதிகாரங்களுக்கு சரியான ஒரு முடிவுரையை தருகிறதாகவும், தொடர்ந்து இருக்கின்ற 4-5 அதிகாரங்களிலே ஒரு அழகான ஒரு முன்னுரையை தருகிற விதத்துல அந்த முதலாவது வசனத்தை அவர் அங்கே எழுதுகிறார். ஒருவேளை இந்த வசனத்துல அவர் ஆரம்பிக்கிறார், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்குன சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அதாவது கலாத்திய சபை மக்கள் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் மூலமாய்
அவர்களுக்கு நீதி கிடைக்கும், இல்லை என்றால் விருத்த சேதனம் என்கின்ற அந்த கிரியையினாலே அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்கின்ற அந்த போதனையை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை அங்கே கூறுகிறார். ஒன்று, எதிர்மறையாக நெகட்டிவாக அவர் என்ன கூறுகிறார், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாதிருங்கள் என்று சொல்லி. அப்படியானால் இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். திரும்பவும் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய அளவிற்கு அவர்கள் போதிக்கப்படுகிறார்கள் என்று அதனுடைய அர்த்தம். நுகம் என்று சொல்லும் பொழுது அது அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. ஒரு நுகம் ஒரு மனிதன் மீது சுமத்தப்படும் பொழுது அந்த மனிதன் அடிமையாக இருக்கிறான். அதே நேரத்தில் யாருக்கு அடிமையா இருக்கிறானோ அந்த 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 எஜமானனுக்கு அவன் ஊழியக்காரனாக மாறுகிறான், ஊழியம் செய்யும்படியாக அவன் மாறுகிறான். அதே நேரத்தில் அந்த 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 அதிபதிக்கு இல்லை என்றால் அந்த எஜமானனுக்கு அவனுடைய கட்டுப்பாட்டிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ்விதமாகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நுகம், அடிமைத்தனத்தின் நுகம் என்று சொல்லும் பொழுது அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அதன் நிமித்தமாக அவன் பாவத்திற்கு ஊழியம் செய்கிறான். அதே நேரத்துல இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானால் அவன் கட்டுப்படுத்தப்படுகிறான். சோ இப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி சென்று விடாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அங்கே அவர்களுக்கு ஒரு அறிவுரையை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு ஆளாக்கினவர்கள் யூத மதத்தை சார்ந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்கள். ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல நுகத்தை குறித்து கூறும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நுகத்தை குறித்து கூறின ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஒருவேளை இந்த யூத மதம் அவர்கள் மீது செலுத்தின அந்த ஒரு நுகம் மிகவும் பாரமானதாக இருந்தது, அது கடினமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நுகத்தை தங்கள் மீது சுமந்து வருத்தத்தோடு அந்த பாரத்தை சுமக்கிறவர்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை கூறினார். மத்தேயு 11வது அதிகாரத்தின் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கூறுகிறார், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விருப்பத்தோடு அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தொடர்ந்து கூறுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனிதன் வரும் பொழுது அவனை அழுத்துகின்ற பலவிதமான பாரங்கள், அவனை அழுத்துகின்ற பலவிதமான சுமைகளில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். பாரத்தோடு வருத்தத்தோடு அவன் ஒரு சில சட்ட திட்டங்களையோ இல்லை என்றால் ஒரு சில கோட்பாடுகளையோ இல்லை என்றால் ஒரு சில சம்பிரதாயங்களோ அவன் சுமந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவன் ஆண்டவரால் விடுவிக்கப்படுகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நுகத்தை தருகிறார். அந்த நுகம் லகுவானதாகவும் மெதுவானதாகவும் இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கலாத்திய சபை மக்கள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவர்கள், அந்த பாரமாகிய நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு லகுவானதாகவும் லேசானதுமாகிய கிறிஸ்துவின் நுகத்தை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட பின்பு மறுபடியும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மறுபடியுமாக அவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உள்ளாக செல்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிப்பதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆகவே பவுல் கூறுகிறார், திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் என்று சொல்லி பாசிட்டிவாக அவர் கூறுகிற காரியம், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் தி லிபர்ட்டி வித் கிரைஸ்ட் ஹாஸ் மேட் அஸ் ஃப்ரீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனம், இந்த சுயாதீனத்திலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனிதன் விசுவாசமை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை விடுவிக்கின்றார். அவருக்கு ஒரு சுயாதீனத்தை தருகிறார், ஒரு விடுதலையை தருகிறார். லிபரேஷன் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அதனுடைய விளைவு என்ன? ஒருவேளை நான் தேவையான அளவு நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லையென்றால் தேவையான அளவு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லையென்றால் தேவையான அளவு ஆண்டவருடைய கட்டளை இல்லையென்றால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணங்களை கை கொள்கிறேனா என்கின்ற கவலையிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். மாறாக
அவன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறான். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இந்த சுயாதீனம் என்பது மனிதனுடைய கிரியைகளினாலே உண்டானதல்ல. இந்த விடுதலை என்பது மனிதனுடைய கிரியைகளினாலே உண்டதல்ல. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அருமையான ஜோஷுவா மூலமாக ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தையை நமக்கு நினைவூட்டினார். நம்முடைய கிரியைகளினாலே நாம் இந்த ரட்சிப்பை பெற்று விடாதபடி ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிறோம். யாருமே பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆகவே இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் அந்த சுயாதீனத்தை நமக்கு உண்டாக்கி தருகிறார். கிறிஸ்துவானவர் அதை உண்டாக்குகிறார். பிகாஸ் இட் இஸ் காட் ஹூ மேட் அஸ் ஃப்ரீ. இட் இஸ் கிரைஸ்ட் ஹூ மேட் அஸ் ஃப்ரீ. அந்த சுயாதீனம், எப்படி இந்த சுயாதீனத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உண்டாக்குகிறார்? அவர் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா விதமான தேவைகளையும், the requirements of the law என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா விதமான தேவைகளையும், அது கேட்கின்ற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அதன் மூலமாக அந்த முழுமையான நீதியை அவர் சிலுவையிலே சம்பாதிக்கின்றார். தன்னுடைய தியாகமான மரணத்தின் மூலமாக, தன்னை சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்ததின் மூலமாக அவர் அதை சம்பாதிக்கின்றார். அதன் விளைவாக நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, கபடற்றவர்களாக நிற்கத்தக்கதாக நம்மை பரிபூர்ணமுள்ள மனிதர்களாக மாற்றுகின்ற அந்த ப்ராசஸ், அந்த தொடர்ச்சியான அந்த பணியில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவரால் கிடைக்கக்கூடிய இந்த சுயாதீனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார். அது ஒரு பெரிய விடுதலை, அது ஒரு சுயாதீனம். பாவத்தின் நிமித்தமாய் கிடைக்கின்ற அந்த ஆக்கினை, அதே நேரத்தில் அந்த பாவத்திற்குரிய தண்டனை, இதையும் ஆண்டவர் தன்னுடைய சரீரத்துல சிலுவையிலே சுமந்தது நிமித்தமாக நானும் நீங்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுயாதீனத்தை பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த சுயாதீனம் ஆண்டவரால் சிலுவையிலே அவர் நமக்காக அவர் சம்பாதித்தார். அந்த நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான கடனை அவர் செலுத்தி விட்டார். அதற்கான விலை கிரயத்தை அவர் செலுத்தினார். ஆகவேதான் பவுல் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது 20வது வசனத்துல கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி, இந்த விலை கொடுத்து வாங்கப்பட்டதின் விளைவாக நமக்கு கிடைக்கப்பட்ட சுயாதீனம், இந்த விடுதலை, இதை பவுல் இந்த இடத்துல அவர்களை ஞாபகம் ஊட்டுகிறார். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாக்கின இந்த சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி, அங்குமிங்குமாக தவறான போதனைகளினாலே நீங்கள் அலைசடிப்பட்டு அங்குமிங்குமாக சென்று விடாதபடி கிறிஸ்து நமக்கு தந்த இந்த சுயாதீனத்துல நிலைத்திருங்கள் என்று சொல்லி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பலவிதமான போதனைகள் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது எவ்விதமாக நாம் ஆண்டவர் நமக்கு தந்த சுயாதீனத்தை குறித்த அந்த மகிழ்ச்சியில, இல்லையென்றால் அந்த அனுபவத்துல நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. பலவிதமான கவர்ச்சிகள் நிறைந்த, போதனைகள் நிறைந்த கிறிஸ்தவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வசனங்கள் மிக மிக அவசியம். ஆகவே இதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய சுயாதீனம் என்ன? எதிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன்? அந்த விடுதலையில நான் எவ்விதமாக நிலை கொண்டிருக்கிறேன்? அதற்கான காரணம் என்ன என்பதை ஆணித்தரமாக உள்ளத்தின் ஆழத்திலே நான் அறிந்திருக்க வேண்டும், அதை புரிந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்குமாக பவுல் எதை கூறுகிறார் என்று சொன்னால், இந்த விருத்த சேதனமானது எவ்வளவு முக்கியமற்ற ஒன்று. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவில, ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே அவன் வளர்ந்து செல்வதற்கு வெளிப்பிரகாரமான இந்த விருத்த சேதனம் முக்கியமற்றது என்பதை அவர் அதிகமாக தெளிவுபடுத்தி அந்த இடத்துல கூறுகிறார். 2வது வசனத்துல என்ன கூறுகிறார்? இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒன்று. அப்படியானால் இந்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை சார்ந்த ஜுடைசர்ஸ் என்று சொல்கிறோமே, அவர்கள் என்ன போதித்தார்கள்? நீங்கள் கட்டாயமாக விருத்த சேதனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுகின்ற ஒன்று அல்ல. அதே நேரத்துல
இந்த விருத்த சேதனம் உங்களுடைய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது என்ற அந்த போதனையை அதிகமாக வலியுறுத்தி இந்த கலாத்திய சபை மக்களிடத்திலே போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு கட்டளையாக அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல நாம் வாசித்தோம். ஏற்கனவே கலாத்தியர் 2வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது அந்த பகுதியை நாம் பார்த்தோம். அங்கேயே நாம் பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். விருத்த சேதனத்தை முக்கியத்துவப்படுத்துகின்ற யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள். சோ இந்த 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 அறிவுறுத்துதல் இல்லையென்றால் இந்த வலியுறுத்துதல் எவ்வளவு அபாயகரமானது என்பதை பவுல் அங்கே அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார். ஒன்று, இப்படி நீங்கள் அந்த விருத்த சேதனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார். அர்த்தம் என்ன? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லையென்றால் ஆண்டவரால் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற வெளிப்பிரகாரமான காரியங்களை கொண்டு நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக வாழ முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் கிறிஸ்துவினாலே அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஒருவேளை நாம் வாழுகின்ற இந்த சூழலில ஒருவேளை விருத்த சேதனம் அதிகமாக இப்பொழுதெல்லாம் வலியுறுத்தப்படுவதில்லை. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே அவன் ரட்சிப்படைந்து கிருபையினாலே அவன் மீட்கப்பட்டான் என்கின்ற அந்த மேன்மையான சத்தியத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது அது 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 போதாது. அதோடு கூட நீங்கள் ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். வெளிப்படையான ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லையென்றால் ஒரு சில அனுபவங்கள், இல்லையென்றால் ஒரு சில வரங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை உள்ளது, இல்லையென்றால் மோட்சத்திற்கு போவதற்கு அது அவசியம் என்கின்ற போதனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்னும் ஒன்றை சேர்த்து அதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம் என்ற போதனை ஒரு மனிதன் அதற்கு இணங்கி விடுவானே ஆனால் கிறிஸ்துவினாலே அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பதை தான் பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். அப்படியானால் இந்த இந்த இப்படிப்பட்ட போதனையிலே ஒரு மனிதன் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது நடப்பது என்ன? அவன் தன்னுடைய விசுவாசத்தை நம்பாதவனாக, விசுவாசத்திலே உறுதியா நிற்காதபடி தன்னுடைய கிரியைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அப்படியாக அவன் வழிவிலகி போவதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் கூறுகிறார், நீங்கள் இவ்விதமாக நீங்கள் விருத்த சேதம் பண்ணிக் கொள்கிற எவனும் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிற பவுல் 3வது வசனத்தில் கூறுகிறார், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுமையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறார் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு நான் கூறுகிறேன் என்று கூறுகிறார். அதாவது ஒரு மனிதன் விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் விருத்த சேதனத்தின் நிமித்தமாக மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை அவன் அறிந்து அதை ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் கடனாளியாய் மாறுகிறான். He becomes a debtor. எதற்காக கடன்? அவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அவன் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து ஏதோ ஒன்றை அவன் நிறைவேற்றாமல் விட்டாலோ, ஒருவேளை பெருவாரியான நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அவன் கை கொண்டு ஒரு சில கட்டளைகளை அவன் கை கொள்ளாமல் போனாலும் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக மீறினவன் என்கின்ற அந்த போர்வைக்குள்ளாக அவன் வந்து விடுகிறான். ஆகவே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற அவன் கடனாளியாயிருக்கிறான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சுய கிரியைகளிலே அவன் அதிகமாக கவனம் செலுத்தி தன்னுடைய கிரியைகளினாலே அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் அந்த கிரியைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, பவுல் கூறுவது விருத்த சேதனம் பெற்ற யாருமே ரட்சிப்படைய முடியாது என்கின்ற போதனையே பவுல் இந்த இடத்துல கூறுவதில்லை. ஏனென்றால் பவுலும் விருத்த சேதனத்தை பெற்ற மனிதன். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல நான் விருத்த சேதனம் அடைந்தவன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் கூறுகிறார். அப்படியானால் விருத்த சேதனம் பெற்றவர்கள் ரட்சிப்படைய முடியாது என்கின்ற போதனை பவுல் அங்கே கூறாதபடி ரட்சிப்படைவதற்கு விருத்த சேதனம் அவசியம் என்கின்ற போதனையை அவர் அந்த இடத்துல மறுக்கிறார். இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட முடியாதவனாய் இல்லை. எல்லாரும் ரட்சிப்படைய முடியும். ஆனால் அந்த ரட்சிப்படைவதற்கு கிறிஸ்துவை தவிர வேறொரு காரியம் உண்டு என்கின்ற போதனையை தான் பவுல் அந்த இடத்துல எதிர்த்து போதிக்கின்றார். 4வது வசனம் அவர் கூறுகிறார்,
நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இது இரண்டாவது காரியம். முதலாவது அவர் கூறினார், கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்று சொல்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு எந்த விதத்திலும் பயனுள்ளவராக இருக்க மாட்டார். அவர் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாதவர்களாய் போய்விடுவீர்கள் என்று கூறின பவுல் இங்கே என கூறுகிறார், நீங்கள் இவ்விதமாக விருத்த சேதனத்தினாலேயும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலும் நீதிமான்களாக விரும்புகிறீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகிறீர்கள். கிறிஸ்துவோடு கூட இணைந்த உங்களுடைய வாழ்க்கை அவரை விட்டு தூரமாய் செல்வதற்கு இது வழி நடத்தும். அதே நேரத்துல நீங்கள் கிருபை நின்று விழுந்து விட்டீர்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். இது மிக முக்கியமான ஒரு வசனம். பவுல் என்ன கூறுகிறார்? நீங்கள் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கிறிஸ்துவை மையப்படுத்தாதபடி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்களே ஆனால், இல்லையென்றால் அந்த போதனைகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க முன் வருவீர்களே ஆனால் நடக்கின்ற காரியம் ஒன்று, நீங்கள் கிறிஸ்து விட்டு பிரிந்து போய்விடுவீர்கள். கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற ஐக்கியம் உங்களிலே குறைந்து போய்விடும். கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் எதற்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள்? கிரியைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இல்லையென்றால் ஒரு அனுபவத்திற்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இல்லையென்றால் ஒரு செயலுக்கு, நீங்கள் செய்கின்ற ஏதோ ஒரு செயலுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது அங்கு கிறிஸ்து மையமாக இருப்பதில்லை. கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவீர்கள், அவரை விட்டு பிரிந்து போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த கிருபையிலிருந்து கீழே விழுந்து விடுகிறீர்கள் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் கிருபை நின்று விழுந்து விட்டீர்கள், கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிப்பை இழந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? ஒருவேளை அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அவர்கள் இழந்துவிட்டு அவர்கள் தேவனுக்கு முன்பாக அந்நியர்களாக போய்விட்டார்கள் என்று கூறிவிட முடியுமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவிற்கு வந்துவிட முடியாது. காரணம், பவுல் விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் பல இடங்களிலே சகோதரரே என்று அவரை அழைக்கின்றார். மூன்றாவது, பவுல் தன்னை கலாத்திய சபை மக்களோடு கூட இணைத்து பேசுகிறார். நாம் என்றும், நம்முடைய என்றும், நம்மில் என்றும் அவர்களோடு கூட இணைத்து பேசுகிறார். அப்படியானால் அவர்கள் ரட்சிப்பை இழந்துவிட்ட நிலைமைக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அப்படியானால் அவர்களை சகோதரரே என்று பவுல் அழைக்க முடியாது. அப்போ எதை நாம் புரிந்து கொள்கிறோம்? இவர்கள் விதமாக இந்த முழுவதுமாக அவர்கள் விருத்த சேதனத்தை செய்வதற்கோ இல்லை என்றால் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கை கொள்ளுவதற்கோ அவர்கள் தீர்மானம் எடுத்து விருத்த சேதனத்தை செய்தார்கள் என்று சொல்லி இங்கே வெளிப்படையாக நாம் வாசிப்பதில்லை. அப்படியானால் இவர்கள் இந்த போதனையினாலே கவரப்படுகிறார்கள். இந்த போதனையினாலே கவரப்பட்டு கிறிஸ்துவுக்கு நேராக இருந்த தங்களுடைய அந்த சிந்தனையிலிருந்து விலகி இந்த போதனைகளுக்கு தங்களை உட்படுத்துகிறார்கள். அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிட்டு இந்த போதனைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதனால அந்த கிருபையின் வளையத்திலிருந்து, ஃப்ரம் த ஸ்பியர் ஆஃப் கிரேஸ் என்று சொல்கிறோமே, அந்த கிருபையின் வளையத்திலிருந்து அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று சொல்லிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பவுல் இந்த இடத்துல கூறுகின்ற ஒரு காரியம், நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் அதிலே நிலைத்திருங்கள், அந்த கிருபையை பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். பவுல் கூறுகிறாரே, நான் இருப்பதோ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் அந்த கிருபை நம்மை விட்டு விலகி விடாதபடி அந்த கிருபையில நிலைத்திருங்கள். பவுல் இன்னொரு இடத்துல கூறுகிறார், கிறிஸ்துவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அது வீணாக இருக்கவில்லை என்று சொல்லி, the grace was not in vain in my life என்று சொல்கிறார். அந்த கிருபை செயலற்றதாக இல்லை என்றால் பயனற்றதாக போய்விடக்கூடாது, வீணாய் போய்விடக்கூடாது. ஆகவே அந்த கிருபையில நீங்கள் நிலைத்திருங்கள். அதோடு கூட நீங்கள் நியாயப்பிரமாணத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் இணைத்து நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முன்னேறி செல்ல நீங்கள் விரும்பாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இவர்கள் எவ்விதமாக இந்த போதனையினால எந்த அளவிற்கு இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த முதல் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்க்க முடியும். முதலாவது அதிகாரத்தின் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், இவ்வளவு சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பினீர்களே என்று சொல்லி பவுல் கலாத்திய சபை மக்களை பார்த்து கேட்கிறார். 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக நீங்கள் மயக்கப்பட்டீர்களே என்று சொல்லி, மயக்கமடைந்த ஒரு நிலைமை, தெளிவாக பார்க்க முடியாத ஒரு நிலைமை. 4வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி அடிமைப்படும்படியான விருப்பம் உங்களிலே வந்துவிட்டதே என்று சொல்லி கவலை கொள்கிற ஒரு நிலைமை. 5வது அதிகாரத்துல இப்ப நம்ம படித்தோம், மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நீங்கள் திரும்ப போகிறீர்களே அப்படின்னு சொல்லி
அப்படிப்பட்ட அந்த அளவிற்கு இந்த போதனை அவர்களை கிறிஸ்துவை விட்டு விலக்கி கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு பவுல் 5வது வசனத்துல 6வது வசனத்துல அவர்கள் எவ்விதமாக பவுலும் பவுலை சார்ந்தவர்களும் எப்படி இந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதியை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் எழுதுகிறார். அவர் கூறுகிறார், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்று சொல்லி, இங்கே அந்த நீதி, கர்த்தருடைய நீதி கிரியைகளினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக அது விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இதை குறித்து நாம் விவரமாக நாம் படித்தோம். சென்ற வகுப்பிலே நாம் அதை படித்தோம். நீதி, தேவனுடைய நீதி கிரியைகளினாலே கிடைக்கின்ற ஒன்று அல்ல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுடைய நீதியை ஆபிரகாம் பெற்றிருந்தார். ஆகவே அந்த நீதி விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்க பெறுகின்ற ஒன்று என்பதை பவுல் இந்த இடத்துல தெளிவாக கூறுகிறார். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அப்படியானால் இந்த நீதி ஒன்று நான் என்னுடைய விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். இந்த விசுவாசம் எப்படி நான் பெற்றுக்கொள்கிறேன்? ஆவியை கொண்டு பெற்றுக்கொள்கிறேன். I have the faith through the Spirit of God. பரிசுத்த ஆவியானவராலே இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை எபேசியர் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் இது தேவனுடைய ஒரு ஈவு. விசுவாசம் என்பதும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு ஈவு. இட்ஸ் a gift of God. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற ஒரு வரம் என்று நாம் அதை சொல்ல முடியும். விசுவாசம் இந்த விசுவாசத்துல இவர்கள் நம்பிக்கையோட காத்திருக்கிறார்கள். இந்த நீதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ வெளிப்படும் பொழுது அது நிறைவேறும், அது பூரணப்படும். அந்த நீதியை நாங்கள் விசுவாசத்தோட ஆவியினாலே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி காத்திருக்கிறோம் என்று சொல்லி, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லி அந்த இடத்துல கூறுகிறார். என்ன அர்த்தம்? ஏற்கனவே நாம் பார்த்தது போல, விருத்த சேதனம் செய்தால் நாம் ரட்சிப்படைந்து விடுவோம் என்கின்ற போதனை அல்ல. அதே நேரத்துல விருத்த சேதனம் செய்யாமல் இருப்போமே ஆனால் ஆக்கினை தீர்ப்பு அடைவோம் என்கின்ற போதனையும் அல்ல. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அப்படியானால் வெளிப்பிரகாரமான காரியங்களின் அடிப்படையில ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரட்சிப்பின் அனுபவம் அதை சார்ந்ததல்ல என்பதை தான் பவுல் இந்த இடத்துல மிக தெளிவாக கூறுகிறார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். அப்படியானால் ஏதோ என்னுடைய மூளை அறிவினாலே இதை நான் அறிந்து கொண்டு இந்த நீதியை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் எல்லாம் என்னுடைய மூளை அறிவிலே அறிந்து கொள்வது அல்ல, மாறாக அது என்னுடைய இதயத்தை பாதிக்க வேண்டும். என்னுடைய இதயத்தில் இருந்து அது என்னுடைய கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். அந்த கிரியைகள் அன்பினாலே வெளிப்பட வேண்டியவைகளாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு சில காரியங்களை நான் செய்வதனாலே, இந்த காரியங்களை செய்வதனாலே நான் ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே நான் முன்னேறி செல்ல முடியும், இல்லை என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியும் என்கின்ற எண்ணத்திற்கு பதிலாக அன்பினாலே இந்த கிரியைகள் என்னிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த பகுதியை முடிக்கின்றார். அடுத்தது 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்குமான அந்த பகுதியில இவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். பின்வாங்கி போன இவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற போதனையை 7வது வசனத்திலிருந்து அவர் கூறுகிறார். 7வது வசனத்துல பவுல் என்ன கூறுகிறார்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு அவர் அதை ஒப்புவித்து கூறுகிறார். ஆகவே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்தை சார்ந்திருக்கிறது. ஆகவே நீ அந்த ஓட்டம் சரியானபடி இலக்கை நோக்கி நாம் முடிப்பதற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறுகிறார். 7வது வசனத்துல, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல நான் பொறுமையோடும் உண்மையோடும் சரியான விதத்திலே ஓட வேண்டும் என்பதை பவுல் இந்த இடத்திலே கூறுகிறார்.
ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு, அவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்ததற்கு பவுல் இங்கு சாட்சி கூறுகிறார். நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், அவருடைய அன்பினால நீங்கள் கவரப்பட்டு அந்த அன்பிற்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள், அது நிமித்தமாய் ஆண்டவருடைய நீதியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னித்து பாவத்துக்குரிய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார், அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள், நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தீர்களே. ஆனால் நடந்தது என்ன திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? யார் உங்களை தடை செய்தான்? ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த செல்வாக்கு இல்லையென்றால் ஆதிக்கம் இந்த கலாத்திய சபை மக்களை அவர்கள் ஓடுகின்ற ஓட்டத்திலிருந்து தவறி போகும்படியாக செய்துவிட்டது. ஒருவேளை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஓட்டப்பந்தயத்துல ஓடுகின்ற எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அந்த லேன் என்று சொல்கிறோமே, அந்த ஓடுகின்ற அந்த ட்ராக் இருக்கும். அதிலிருந்து மாறி அவர்கள் ஓடக்கூடாது. அநேக நேரத்துல இந்த ஓட்டப்பந்தயத்துல பங்கு பெறுகிறவர்கள் ஒருவேளை அந்த ட்ராக்கை விட்டு மாறி போய் விடுவோம் பொழுது அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆகி விடுகிறார்கள், அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இல்லையென்றால் இன்னொரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவனுக்கு தடை செய்யும்படியாக அவர்கள் அவனுடைய ட்ராக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வார்கள், ஆனால் அவன் வெற்றி பெற முடியாது. ஆகவே இப்படி நன்றாக ஓடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில யார் தடை செய்தது, யார் உங்களை தடை செய்தான் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கேட்கிறார். யார் இவர்? யாரோ ஒரு மனிதன். அந்த மனிதன் விருத்த சேதனத்தை பெற்றால்தான் நீங்கள் ரட்சிப்படைவீர்கள், இல்லையென்றால் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால்தான் ரட்சிப்படைவீர்கள் என்று அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தி உங்களை வழி தப்பி போய் உங்களுடைய அந்த ஓட்டத்திலிருந்து உங்களை திசை திருப்பினது யார் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கேட்கிறார். நீங்கள் நன்றாகத்தான் ஓடினீர்களே. அப்படியானால் இந்த இடத்துல பவுல் 2 காரியங்களை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். ஒன்று, நீங்கள் ஓடின ஓட்டத்தை யோசித்து பாருங்கள், நன்றாக ஓடிக்கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. இரண்டாவது, உங்களை இப்படி அந்த ஓட்டத்திலிருந்து திசை திரும்பும்படி உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் இது மிக முக்கியமான கேள்வி. எவ்விதமாக என்னுடைய ஓட்டம் இருக்கிறது? எத்தனையோ ஆண்டுகள் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல விதமாக சீரும் சிறப்புமாக இலக்கை நோக்கி தொடர்ந்து எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இல்லையென்றால் என்னுடைய கவனங்கள் திசை அங்கங்கு சிதைந்து போகிறதா? என்னை கவரக்கூடிய காட்சிகள் அங்குமிங்குமாக தென்பட்டு அந்த காட்சிகளுக்கு என்னை அர்ப்பணித்து என்னுடைய இலக்கை நான் தவற விடுகிறேனா? அப்படியானால் அந்த இலக்கை தவற விடும்படியாக என்னை தவறான அந்த போதனைக்கு நேராக வழிநடத்துகிறவன் யார் என்பதை நாம் அடிக்கடி கவனித்து இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல இதை குறித்த கேள்வி எழும்ப வேண்டும். எவ்விதமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பித்த அந்த ஆரம்பம் தொடர்ந்து ஒரே சீராக இலக்கை நோக்கி கிறிஸ்துவையே நோக்கி என்னுடைய ஓட்டம் சென்று கொண்டிருக்கின்றதா என்று அடிக்கடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் ஒருவேளை கவனக்குறைவாக இருப்போமே, ஆனால் இப்படி நாம் திசை திரும்பி போய்விட வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது, 8வது வசனத்தில் அவர் கூறுகிறார், நீங்கள் ஆண்டவர் உங்களை சுயாதீனத்திற்கென்று அழைத்திருக்கிறபடினால நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல என்று கூறுகிறார். இப்படி நீங்கள் விருத்த சேதனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்ற இப்படிப்பட்ட இந்த போதனைகள் உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல என்று சொல்லி தெளிவாக கூறுகிறார். அப்படியானால் இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். தமிழிலே போதனை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. This persuasion does not come from him who called you. அதாவது இந்த வற்புறுத்துதல். அப்படியானால் இந்த கலாத்திய சபை மக்கள் இந்த தவறான போதனையினால எவ்வளவு தூரம் வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய கிறிஸ்தவத்திலும் இந்த வற்புறுத்தல் அதிகம் உண்டு. கிறிஸ்தவ ஒரு தவறான கோட்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் சரியான விதத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இந்த வற்புறுத்துதலை செய்கிறார்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற உறுதி வரும் என்று சொல்லி ஒரு தவறான கோட்பாடை நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் வற்புறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இப்படிப்பட்ட போதனைகள், கிறிஸ்து கூட்டல் வேற ஏதோ ஒன்று, இப்படிப்பட்ட போதனைகள்
நம்மை அழைத்த ஆண்டவரால் உண்டானதல்ல என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற நீதி, அவர் சிலுவையிலே மரித்து அவர் இரத்தத்தை சிந்தினால் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு, இவைகளை விட்டு வேறு எந்த விதமான போதனைகளிலும் நாம் திசை திரும்பி போய்விடவே கூடாது. ஏனென்றால் வசனம் வெகு தெளிவாக கூறுகிறது. பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் அவர் கூறுகிறார், அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி அவர் தெளிவாக கூறுகிறார். அப்படியானால் இந்த ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை சார்ந்தது. அதற்காக தான் அவர் அழைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த தவறான போதனைகள், இந்த தவறான போதனைகளில நாம் வழிவிலகி போய்விடாதபடி சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்ம அழைத்தவர் கிறிஸ்துவானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அவர் கூறுகிற காரியம், இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், ஒரு சிறிதளவான தவறான போதனையும் உண்மையான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமற் போகும்படியாக நம்மை வழிவிலகி செய்துவிடும் என்பதை 9வது வசனத்தில் அவர் கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார்? புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். புளித்த மாவு என்று வேதத்துல எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் அது ஒரு நேர்மையற்ற தீமையை காண்பிக்கின்ற ஒரு காரியம். அது முழுமையாக பிசைந்த மா முழுவதுமே புளித்து போகும்படியாக செய்கின்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் அறிந்து கொள்கிறோம், புளித்த மாவு என்று சொல்லும் பொழுது. அப்படியானால் பவுல் ஏன் இந்த இடத்துல அந்த புளித்த மாவை குறித்து கூறுகிறார்? ஏனென்றால் அந்த தவறான போதனை புளித்த மாவை போன்றது. அந்த புளித்த மாவு எப்படி மற்ற மாவு முழுவதுமே புளித்து போக செய்து விடுமோ, அப்படி இந்த தவறான போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில, இல்லையென்றால் திருச்சபைக்குள்ளாக, இல்லையென்றால் ஐக்கியத்திற்குள்ளாக வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அது ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்டாகுலராக ஆரம்பத்துல வராது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கன்வின்ஸ் பண்ணும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியாக நம்முடைய விசுவாச வாழ்க்கை முழுவதுமே அதை அழித்துவிடும். அது ஒரு பயனற்ற ஒன்றாக, தீமை கலந்த ஒன்றாக அது மாற்றிவிடும். ஆகவே பவுல் இதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அவர் கூறுகிறார். ஒருவேளை கலாத்திய சபை மக்கள் இதை முற்றிலுமாக வேரோடு நீங்கள் எடுத்துவிட வேண்டும் என்று அவர்களுக்கு கூறுகிறார். இந்த புளித்த மாவு என்று சொல்லும் பொழுது இந்த தவறான போதனைகள் எவ்விதமாக வரும் தெரியுமா? கிறிஸ்துவை விட்டு புறம்பாக அந்த போதனைகள் உடனடியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவத்தை அது குறைய செய்ய ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும், அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய நீதியையும், அவர் மூலமாக அவர் அடைந்த மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைக்கின்ற அந்த விடுதலையை அது சிறுமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார். ஆரம்பத்துல நமக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். ஆனா சரியான விதத்துல நாம் கவனிக்க தவறி விடுவோமே ஆனால் அவருடைய அந்த கள்ள போதனையினாலே நாம் இழுக்கப்பட்டு முழுமையாக நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒருவேளை கிறிஸ்துவை விட்டு இந்த போதனைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் தவறி போய்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் பவுல் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக அழைக்கிறார். கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட சின்ன சின்ன போதனைகள் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில ஊடுருவ ஆரம்பித்து விட்டதா என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில பலவிதமான போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. I do not know how many of you know about the hyper grace. அதாவது அந்த கிருபையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள், எப்படி வேணாலும் நீங்க வாழலாம். ஏனென்றால் கிருபை பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும், அதனால நீங்க பாவம் செய்யலாம் அப்படி சொல்லி இது அநேகரை பாதித்திருக்கிறது. என்று விசுவாச விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போதனைகள் மிகவும் ஜாக்கிரதையாக, அதெல்லாம் கிறிஸ்துவை எந்த அளவிற்கு இவர்கள் மையப்படுத்தி போதிக்கின்றார்கள், கிறிஸ்துதான் என்ற போதனையை தவிர கிறிஸ்துவோடு கூட ஏதோ ஒன்றையும் இணைத்து போதிக்கும் பொழுதுதான்
அதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, இந்த 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 சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நம்மீது மற்றவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது மிக முக்கியம். மற்றவர்கள் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. 10வது வசனத்தில் பவுல் என்ன கூறுகிறார்? நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டார்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். பவுல் இவ்வளவு தூரம் அவர்களுக்காக போதித்து விட்டு அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இவர்கள் விழுந்து விட மாட்டார்கள். இவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தார்கள், ஆனாலும் ரட்சிப்பிலிருந்து அவர்கள் முழுமையாக விழுந்து போய்விட மாட்டார்கள், அதை இழந்து விட மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் விதமாக இந்த நெறிந்த நாணலை முறித்து விட மாட்டேன், மங்கியிருக்கிற திரியை அணைத்து விட மாட்டேன் என்று சொன்னாரோ, அவ்விதமாக இந்த கலாத்திய சபை மக்கள் முற்றிலுமாக ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை இல்லாதபடி அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே நான் உங்கள் மீது விதமான நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அதே 10வது வசனத்துல இவ்விதமான தவறான போதனைகளை போதிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு உட்படுவார்கள், ஆகவே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற அந்த சத்தியத்தை அவர் அங்கே கூறுகிறார். 10வது வசனத்தில் கூறுகிறார், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். இந்த கடினமான வார்த்தைகளை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். யாராக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். ஏனென்றால் கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். ஆகவேதான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் போதிக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுவதற்கான தகுதி நம்மளே கிடையாது. இந்த ஆண்டவருடைய மனதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. The word of God is nothing but the mind of God. And how do you and I dare to interpret that? We need special grace of God. ஆண்டவருடைய கிருபை நமக்கு அவசியம். நானும் நீங்களும் விரும்பினபடி ஆண்டவருடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்துவிட முடியாது, செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்தமான ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய மனதை தான் நம்ம சொல்றோம். சோ அப்படி சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவருடைய சரியான வழி நடத்துதல், அவருடைய ஆளுகை நமக்கு இல்லை என்று சொல்லுவோமையானால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நானும் நீங்களும் சரியான விதத்துல சொல்லிவிட முடியாது. ஆகவே இவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை பவுல் தெளிவாக கூறுகிறார். காரணம் ஒன்று, அவர்கள் கலக்குகிறவர்களாக மாறுகிறார்கள். நன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நீரோடை, தெளிந்த நீரோடை, அந்த நீரோடையை கலக்கும் பொழுது அங்கே அந்த தெளிவு போய்கிறது, அந்த சுத்தம் போய்விடுகிறது. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களை கலக்குகிறவர்கள் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். உங்களை கலக்குகிறவன் சரியான பாதையிலே சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையை கலக்கி அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாக, கிறிஸ்துவுக்கு நேராக தங்களுடைய பார்வையை வைக்க முடியாதபடி அவர்களை திசை திருப்பக்கூடிய இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஒரு காரியம், அவர்கள் கலக்குகிறார்கள். இரண்டாவது, சரியான போதனை செய்கிறவர்களை தவறாக அவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக படம் பிடித்து காண்பிக்கின்றார். பவுல் ஆண்டவரிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்ற மனிதன், ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்ற மனிதன், ஆண்டவர் கொடுத்த செய்தியை போதிக்கின்ற ஒரு மனிதன், ஆண்டவரால் அப்போஸ்தலன் என்று நியமிக்கப்பட்ட மனிதன். ஆனால் அந்த மனிதனுக்கு எதிராக இவர்கள் பேசினபடினால ஆண்டவர் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று 11வது வசனத்தை வாசிக்கிறோம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் இனத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் இந்த யூத மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் பவுல் விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால பவுலை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். பவுலுடைய போதனைகள் தவறு என்று சொல்லி துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக, உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், திரும்ப அதை அடிக்கோடிட விரும்புகிறேன், உண்மையான தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு மனிதன் பேசுவதை தேவன் சகித்துக் கொண்டிருக்க மாட்டார். ஆகவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்த கள்ள போதகர்கள் ஏன் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள்? காரணம், அவர்கள் சிலுவை குறித்து இடரல் அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்?
அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. ஒருவேளை பவுல் விருத்த சேதனத்தை பற்றி மட்டும் இருந்திருப்பாரே ஆனால், நியாயப்பிரமாணத்தை குறித்து மட்டும் பிரசங்கித்துக் கொண்டிருந்திருப்பாரே ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க முடியும். யூத மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் பவுலை உயர்த்தி கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் பவுல் பிரசங்கித்தது சிலுவை குறித்த உபதேசம். சிலுவைதான் அவருடைய ஊழியத்தினுடைய, அவருடைய சுவிசேஷத்தினுடைய, அவருடைய பிரசங்கத்தினுடைய மையப்பொருள். நாங்கள் கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். we preach him crucified. அதுதான் அவருடைய ஊழியம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. அப்படியானால் இந்த சிலுவை இவர்களுக்கு இடரலாக மாறிவிட்டது. ஏனென்றால் சிலுவையில வேறு எந்த இடைச்சர்களுக்கும் அங்கு இடம் கிடையாது. எதை ஒன்று சிலுவையோடு கூட சேர்த்துக் கொள்ள முடியாது. சிலுவையில அவர் ஒரே தரம் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், ஒரே தரம் பலியாக ஒப்பு கொடுத்தார், என்றென்றைக்குமாக ஒப்பு கொடுத்தார். இன்னும் திரும்ப ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதபடி அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் அங்கே அவர் முற்றுப்புள்ளி வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த சிலுவையின் உபதேசம் இவர்களுக்கு இடரலாக மாறிவிட்டது. அந்த இடரல் மாறுவதற்காக, அந்த இடரலிலே அவர்கள் நிலைத்திராதபடி, இந்த கலாத்திய சபை மக்கள் சிலுவையை விட்டு விடாதபடி, அந்த சிலுவைக்கு நேராக அவர்கள் வந்துவிட வேண்டும், அந்த சிலுவைக்கு நேராக அவர்களுடைய பயணம் காணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தவறான போதனைகளை, சிலுவைக்கு விரோதமாய் போதிக்கின்ற அந்த போதனைகளை போதிக்கிறவர்கள் ஆக்கனை தீர்ப்பு உள்ளாவார்கள் என்று சொல்லி பவுல் அங்கே விளக்குகிறார். சோ இப்படிப்பட்ட இந்த போதனையை தருகிற பவுல் கடைசியாக என்ன சொல்கிறார்? அப்படியாக உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். இதெல்லாம் ஒருவேளை பவுலுடைய அந்த கடிதத்துல இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை வாசிப்பது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப இருக்காது. அதிகமான அந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை அதிகமாக நாம் வாசிக்க முடியாது. ஆனா கலாத்திய சபை அந்த சபை மக்களுக்கு அவர் எழுதும் பொழுது எந்த அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை இந்த வசனங்கள் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. கடைசியாக அந்த 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்குமான அந்த பகுதியில ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டளை, இல்லையென்றால் மிகப்பெரிய நியாயப்பிரமாணம் என்ன என்று சொன்னால் அன்பு என்பதை அங்கு விளக்குகிறார். நீங்கள் எவ்வளவுதான் அந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள் விருத்த சேதனை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்து போதித்தாலும், ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான், நீதியை பெற்றுக்கொள்கிறான், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைகிறான். தொடர்ந்து அந்த மனிதன் அன்பிலே அவருடைய வாழ்க்கை முன்னேறி செல்ல வேண்டும். அன்புதான் நியாயப்பிரமாணம் என்பதை அவர் அங்கே வலியுறுத்துகிறார். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ஏற்கனவே பார்த்தோம், சுயாதீனத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். God has called us for liberation. எதிலிருந்து? பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார், பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து விடுவித்திருக்கிறார், பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார், இப்படி அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். இப்படி நாம் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார். மாம்சம் ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதும் விருத்த சேதனம் செய்வது இதெல்லாம் மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்கள், வெளிப்பிரகாரமான காரியங்கள். என்னுடைய மாம்சத்துல ஏதோ ஒரு அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்வதனால நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த சிந்தனை அல்ல பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார். இதே சிந்தனை தான் 5வது அதிகாரத்தின் 24வது வசனத்தில் கூறுகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் மாம்சத்திற்கு ஏதுவாக ஆண்டவர் தந்த சுயாதீனத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது இந்த விடுதலை, the liberation is not a license to sin என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆகவே நான் எவ்விதமாக வேண்டுமானாலும் வாழ முடியும் என்பதல்ல. கிருபை, பாவம் பெறுகிறபடினாலே கிருபையும் பெருகும், அதனால நான் பாவம் செய்யலாம் என்ற போதனையை அவர் அந்த இடத்துல கூறாதபடி, அந்த மாம்சத்திற்கு ஏதுவாக உங்களுடைய சுயாதீனத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். சொல்லிட்டு 14வது வசனத்துல அந்த அன்பினாலே ஊழியம் செய்வது எப்படி என்பதை
அந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட இணைத்து கூறுகிறார். என்ன 13வது வசனத்துல 14வது வசனத்துல, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று அந்த இடத்துல அவர் கூறுகிறார். ஒருவேளை இதற்கு பேரலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த நியாய சாஸ்திரி வந்து கேட்டார். ஏற்கனவே அதை குறித்து நாம் படித்தோம். ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம படித்து முடித்தோம். அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல நாம் படித்தோம், ஆண்டவர் அவரிடத்துல முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற பிரதான கற்பனை, அதற்கு ஒப்பா இருக்கிற அந்த இரண்டாவது கற்பனை அது என்ன என்று சொன்னால், அது உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை ஆண்டவர் அந்த இடத்துல நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார். அப்படியானால் கலாத்திய சபை மக்களை பார்த்து அவர் கூறுவது என்ன என்று சொன்னால், நீங்கள் இவைகளெல்லாம் கை கொண்டு நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவர் உங்களுடைய ரட்சிப்பை சம்பாதித்து விட்டார். இனி உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் அன்பு ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள். காரணம் உண்டு. நியாயப்பிரமாணத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததினாலே நடைபெற்ற ஒரு அனுபவம் என்ன? 15வது வசனத்தின்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இது பயங்கரமான ஒரு வார்த்தை. மிருகங்கள் ஒன்றை ஒன்று கடித்து பட்சிப்பது போல, அப்படிப்பட்ட அந்த விலங்குகளுடைய அந்த மனநிலையில தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நியாயப்பிரமாணம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தராதபடி உங்களை கடித்து பட்சிக்கிறவர்களாக மாற்றுகிறது. ஆனால் கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது, விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, அவருடைய நீதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது, உங்களிடத்துல இயல்பாக வர வேண்டிய ஒரு குணம் அன்பு. ஏனென்றால் இந்த அன்பினாலே நாம் கவரப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்தில் 4வது வசனம் என்று நினைக்கிறேன், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுதியான அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல மிக அழகாக கூறுகிறார். அப்படியானால் தேவனுடைய அந்த அளவு கடந்த அன்பு, அகப்பே லவ் என்று சொல்கிறோமே, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிறேன். நியூ பைபிள் டிக்ஷனரி அதை குறித்து ஒரு விளக்கம் தரும் பொழுது, the noblest and the greatest kind of love that sees something infinitely precious in its object, அதுதான் அகப்பே லவ் என்பது. அதாவது மிக மேன்மையான மிகப்பெரிய அந்த அன்பு செலுத்தப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் they are infinitely precious, அதாவது அவர்கள் எல்லையில்லாத அளவிற்கு மதிப்பு மிக்கவர்கள். அப்படிதான் மற்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுடைய அன்பு அப்படி என்று. அப்படியானால் இந்த தேவனுடைய அன்பை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோமே, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் அன்பை நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Spirit of God has poured out the love of God in our heart அப்படி என்று சொல்லி. அப்படியானால் இந்த தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட வேண்டும். அது நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக காலி செய்யப்பட வேண்டும். அந்த உள்ளத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு அது வழிந்தோட வேண்டும். poured out, அப்படியே ஊற்றி அது அப்படியே பொங்கி வழிய வேண்டும். இப்படி இந்த அன்பினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி, அன்பினாலே அதை நிறைவேற்றி வைத்திருக்கும் பொழுது, நானும் நீங்களும் எவ்விதமாக அந்த அன்பினால நாம் ஊழியம் செய்கிறோம் என்பது மிக முக்கியம். ஏதோ ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை ஆங்காங்கே சென்று ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதோ, இல்லையென்றால் தனிநபருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதோ, அதெல்லாம் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலும் காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடைமுறையில இந்த அன்பினாலே நிறைந்தவர்களாக, என்னை போல நான் பிறனையும் நேசிக்க நான் தவறிவிட்டு ஊழியம் என்று சொல்லி செல்வேனே, ஆனால் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையிலே அது பயனற்ற ஒன்று. நான் கண்ட என்னுடைய சகோதரனிடத்துல நான் அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னால், காணாத தெய்வத்தினிடத்துல எப்படி அன்பு செலுத்த முடியும் என்று சொல்லி யோவான் கேட்கிறாரே. ஆகவே அவர் கூறுகிறார், நீங்கள் அன்பு செலுத்துங்கள், நீங்கள் உங்களிலே எப்படி அன்பு கூறுகிறீர்களோ அப்படியே நீங்கள் அன்பு செலுத்துங்கள் சொல்லிட்டு அந்த 15வது வசனத்தின் முடியல
அப்படி நீங்கள் ஒருவர் கடித்து பட்சிகளால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒருவேளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போதிக்கப்படுகிற இந்த நியாயப்பிரமாணம் உங்களிலே இந்த அன்பை செலுத்தவில்லை. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முழு தொகுப்பும் இல்லையென்றால் நியாயப்பிரமாணத்தினுடைய முழு நிறைவேறுதலும் இந்த பிரமாணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதனால அன்பு கூற வேண்டும். உங்களிடத்திலே நீங்கள் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த பிரமாணத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த புதிய கட்டளையை தருகிறார். அதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 13வது அதிகாரத்திலே கூறுகிறார். யோவான் 13வது அதிகாரத்துல அவர் கூறுகிறார், மன்னிக்கோ 13வது அதிகாரத்துல 34வது வசனம் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தருகின்ற உயர்தரமான ஒரு அன்பு. அங்கே என்ன வாசித்தோம்? நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். அப்போ அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, நான் என்னிடத்துல எப்படி அன்பு கூறுகிறேனோ அப்படி பிறனிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே ஆண்டவர் இன்னும் ஒருபடி உயர சென்று நமக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக எப்படிப்பட்ட அன்பு காணப்பட வேண்டுமாம், இல்லை என்றால் ஒரு விசுவாசி அவிசுவாசியின் இடத்திலே காண்பிக்க வேண்டிய அன்பு எப்படியாம், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நிபந்தனை இல்லாதபடி தியாகத்தோடு அன்பு செலுத்த முடியாத என்னிடத்துல, எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத என்னிடத்துல அவர் அன்பு செலுத்தினாரே, அப்படி நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளை உங்களுக்கு தருகிறேன், புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கூறுகிற அடுத்த வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் கவனியுங்கள், அதனால எதனால நான் ஒருவரில் ஒருவர் நாம் அன்புள்ளவர்களாய் இருப்பதினால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். திஸ் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் அ டிசைபிள். ஒரு சீஷனுடைய அடையாளம் என்ன? அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டுமா? அப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம், இவன் அல்லது இவள் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் என்று அறிந்து கொள்வதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை. இதைதான் பவுல் கலாத்திய சபை மக்களுக்கு எழுதி முடிக்கிறார். ஒருவேளை இதோடு நாம் முடித்துக் கொள்வோம். அப்படியானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பின் மகத்துவம் கிரியைகளினாலே உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. அவர் என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார், சிலுவையில அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே நான் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாதபடி எந்த தவறான கள்ள போதனைகளும் அன்று கலாத்திய சபைக்குள்ளாக வந்தது போல இன்றும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கள்ள போதகர்களும் கள்ள போதனைகளும் செல்வாக்கு செலுத்த முடியாதபடி ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியான அழைப்பை இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் நமக்கு தருகிறார். மறுபடியும் திரும்பி போய்விடாதபடி கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த சுயாதீனத்தில் விடுதலை பெற்றவர்கள், யாருக்கு அடிமையானவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் நாம் அடிமை, ஆண்டவருடைய வசனத்திற்கு மட்டும்தான் அடிமை. வேறு யாருக்குமே வேற எந்த போதனைகளுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியான வசனத்தை தந்த பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் குறித்து நமக்கு போதிக்கிறவரானபடினால அந்த போதனையில நாம் நிலைத்திருக்க அவரை சார்ந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய எல்லா போதனைகளையும் தர வல்லவராக இருக்கிறார். யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 27வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதை ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அந்த அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை மிகுந்தங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான பாடவேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு மேன்மை உள்ளவைகள் சுவாமி. ஆண்டவரே, அவைகள் எவ்வளவு தெளிவுள்ளவைகளாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீர் எங்களுக்கு காண்பிக்கின்ற வெளிச்சத்திலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடப்பதற்கு தலைவணங்கி இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் நீர் பலன் அளிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த போதனைகள் எங்களுக்கு போதிக்கப்பட்டாலும், யார் மூலமாக அந்த போதனைகள் வந்தாலும், எவ்வளவு கவர்ச்சிகரமாக அந்த போதனைகள் காணப்பட்டாலும், ஆண்டவரே மிகவும் ஒரு சற்றலாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக அந்த போதனைகள் வந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உம்மை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த போதனைகள் வந்தாலும் ஒரு விதத்தில் ஆண்டவரே நாங்கள் அதற்கு அடிமைகளாய் போய்விடாதபடி சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட போதனைகள் உம்முடைய வார்த்தையோடு இணைந்து செல்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, இந்த பெரேயா சபை மக்களைப் போல காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற அப்படிப்பட்டவர்களாக நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பலவிதமான கள்ள போதனைகள் நிறைந்த இந்த கிறிஸ்தவ இந்த 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 நாட்களில ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வசனத்தை விட்டு வழிவிலகி போய்விடாதபடி உடைய வசனத்திலே நாங்கள் வேறொன்றி நிற்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். பகல் சென்று போயிற்று, இரவு சமீபமாயிற்று, ஆயினும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய வேண்டுமே. அப்படிப்பட்ட கிருபையை நீர் தாரும். எல்லாருக்கும் நல்ல நித்திரையை தாரும் சுவாமி. உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை புதிய கிருபையோடு நாங்கள் காணவும், புதுவெல அடைந்து கர்த்தாவே உமக்கு ஏற்றவர்களாக அந்த நாள் முழுவதும் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த பாட வேலை வரைக்குமாக இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.